நான் அது ஜேபிஜே ஃபைல் அனுப்புகிறேன். ஃபைலு இங்கே வந்தோன்னா இம்போர்ட் கொடுத்துட்டு எப்பவே எடுக்கலாம். ஆல் சப்போர்ட்டட் டூல்ஸ்னா எல்லாரும் பத்தியா இது இது இதெல்லாம் சப்போர்ட் ஆகுது. 3ds Max ஃபைல் 3ds இருக்கு பத்தியா? ஆமாம் ஆமாம். ஆட்டோகேட் ஃபைல் கூட இருக்கு. ஆட்டோகேட் டிராயிங் ஃபைல் கூட இருக்கு. ஓகே ஐஎஃப்சினா அது நான் ரெண்டாவது சொல்லிட்டேன். ஓகே. வாட்ஸ்அப் ஃபைல் எடுத்தானே எந்த ஃபோட்டோ வந்துருச்சா இல்லை அந்த தலையில் வச்சுட்டு எவ்வளோ பெருசாக இருக்குமோ ஃபஸ்ட் ஆக்கி. ஓகே இந்த ஆக்கிட்டேன்னா இனி ஈஸி தானே, டாப்பில் வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம் தானே. ஆனால் அளவு மாறுமே, இதில் உள்ள அளவுக்கும் நம்ம வரைக்கும் அளவு மாறும். அளவு என்ன நம்ம நீ இந்த ஃபைலாவா கொடுப்ப, டிராயிங் ஃபைலாவா கொடுப்ப, நீ அதையே பிடிஎஃப் ஃபைலாக தான் மறுபடி கொடுக்க முடியும். ஆமாம். அப்போ நீ போடுறதுனா அளவு. ஓகே இந்த மாதிரி நேராக இங்கே வரைஞ்சி இப்படி இந்த மாதிரி வரைஞ்சே நீ அனுப்ப, அது பிரச்சனை இல்லை. ஓகே இந்த மாதிரி அனுப்பி கொடுத்து பாரு. இந்த மாதிரி இவ்வளோதான். இந்த இங்கே இப்படி ஒரு பிளாட்டு, அப்புறம் இதுல இருந்து இங்கே இப்படி ஒரு பிளாட்டு. ஓகே. அப்புறம் இதுல இருந்து இங்கே ஒரு பிளாட்டு, இப்படி வளைஞ்சு வரலாம், வளைஞ்சு வர மாதிரி பிளாட்டு. இங்க இருந்து இப்படி வர மாதிரி பிளாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாட் முடிஞ்சு ரோடை மட்டும் கரெக்டா பக்காவா போடுற மாதிரி. ஓகே நான் முடிஞ்சா? ஆமா. இந்த கலர் மட்டும் கரெக்டா கொடுக்குறது தான் போதும். இப்படி போட்டு அனுப்பிடுறது இல்லையா? ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இதுவும் பண்ணலாம். இப்போ உனக்கு கூகுள் மேப்ல ஒரு இது இருக்குல்ல ஐயா, அந்த மேப்ல இருக்கிற இடத்த 3Dல வரைஞ்சு கேட்டாலுமே நீ பண்ணலாம். ஓகே எப்படின்னு பாரு, எழுதி வச்சுக்கிறியா? ஓகே. அது அந்த ஃபைல் இருக்கு பத்தியா, ஃபைல்ல போனோம்னா ஜியோ லொகேஷன் ஒன்று இருந்தா இருக்கா? ஆமா. அதுல ஆட் லொகேஷன் கொடுத்தேன், ஆட் லொகேஷன் கொடுத்தேன்னா அப்படி வந்துட்டா? ஆமா ஆமா. இங்கே இருக்கும். அப்புறமா வந்து இப்போ அதிகமா கொடுத்து கோவணம் ஆர்ட்ஸ் காலேஜ். அதான் போட்டா கோவணம்னு போட்டா வராது. அதுதான் சார் நாகர்கோவில். ஓகே நாகர்கோவில். வந்து பட்டாயம் சாலையில் என்ஜிஓ கல்யாணம் இந்த பக்கம், சுசிதரம் அந்த பக்கம், அந்த இருக்கு ராமன்புது. நம்ம இதே வந்துட்டு பத்தியா, நம்ம ஆப்பே வந்துட்டு பத்தியா? ஆமா. கணபதிபுரம் என்ன தெரியுமா, அந்த போன் தான் தெரியும். நெட் ஸ்லோ. இந்த இந்த இடம் இங்கே பார்த்தோமா இருக்கா? ஆமா நம்ம காலேஜ். இது அந்த கிரவுண்ட், இது அந்த கிரவுண்ட் இருக்கு.
ஆ போகணும் எங்க இருக்கதா நம்ம ஏதோ இப்படி வச்சுட்டோமா? ஆமாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு செலக்ட் ரீஜன் கொடுத்துட்டோன்னு ஐயா, ஓகே. இந்த மாதிரி கிராப் ஆகும். இந்த கிராப் ஆகுது பத்தியா? ஆமாம். எவ்வளோ பர்சனாலும் எடுத்துக்கணும். ஓகே. இல்லை எனக்கு இந்த கிரவுண்டும் இந்த ஏரியா மட்டும் போகுதுன்னா எடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்துட்டேன்னு ஐயா. ஓகே. நான் வந்துருச்சா? ஆமாம். இதுதான் கரெக்ட் டைப்போட வந்துடும். அதாவது நாட்டு ஸ்கேலு தான். ஓகே. ஆனால் ஓரளவுக்கு ஒரு அக்யூரேட்டேஜ் கிடைக்கும். ஓகே. சரி, அடுத்து எப்படி மெட்டீரியல்ஸ் வந்து வெளியே இருந்து கொண்டு வரலாம்னு பார்ப்போம். சரியா? என்ன இருக்கும், லாக்ல இருக்கும், அன்லாக் பண்ணி விட்டா போகும். சரியா? லாக் அன்லாக் வந்துடும். சரியா? இந்த அன்லாக் லாக். ஓகே. நம்ம ஆட்டோகேட்ல உள்ள பின் அன்பின் ஒன்றலாம். சரியா? ஓகே. ஓகே. ஆட்டோகேட்ல இது ரிவிட்ல. ஓகே. சரி, ஓகே. இப்போ அடுத்து எப்படி வெளியே இருந்து மெட்டீரியல் எடுத்து வரலாம். ஓகே. வீடு வரைஞ்சிட்டு அது அந்த பிளானில் சும்மா ரோடு 2 பில்டிங்கு அப்படி வரைச்சி அப்படி ஆட் பண்ண போதும்ல? ஆமா ஆமா ஆமா, அதே தான். வேற ஒன்றும் இல்லைல்ல? இல்ல. சரி, இப்போ இது ஒரு வீடு இருக்கான ஐயா. இப்போ இதுல வந்து இதுல இல்லாத ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு ஐயா, இதுலயே இல்லாத ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு ஐயா. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணணும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா பின்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, பின்ட்ரெஸ்ட். ஆமா. பின்ட்ரெஸ்ட் போயிட்டு இப்போ நான் வந்து என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் இப்போ சும்மா உட் மெட்டீரியல் நினைச்சாங்க, உட் மெட்டீரியல் நினைச்சாங்க. இந்த இருக்கா நிறைய உட் மெட்டீரியல். ஆமா ஆமா இருக்கா? இது டெக்ஸ்சர், சும்மா டெக்ஸ்சர்னு அடிச்சாங்க. ஓகே. சும்மா டெக்ஸ்சர்னு அடிச்சனா இந்த வால் டெக்ஸ்சர்லாம் இந்த தான் இருக்குது. நம்ம ஆமா சேர்த்துல இருக்கும் பாருங்க, கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஓட்டோட்டையா இருக்குங்க. ஆமா, இந்த மாதிரிலாம். ஓகே. எந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இது பார்த்து எடுக்கு, இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக்கு டவுன்லோட் கொடுக்குறேன். இல்லையா? ஓகே. சரி, சும்மா அதில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இனி ஸ்கெட்சுக்கு போயிட்டு இந்த இருக்குல்ல மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, மெட்டீரியல்ல இந்த இருக்கும், இந்த இருக்கு பத்தியா? ஆமா. கிரியேட் நியூ மெட்டீரியல். ஆமா ஆமா. இது கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் நேம் இருக்கும். ஆனா இதுல இந்த போட்டோ இருக்கிறது பிளாங்கா இருப்பா. ஆமா. அங்க கிளிக் அடிச்சேன் ஐயா, அங்க சரி இந்த இடம், இந்த யூஸ் டெக்ஸ்சர் இமேஜ்ங்கிற இடத்துல இதை கிளிக் அடிச்சேன்னா சர்ச் ஆக போகுதா? சர்ச் ஆகுதா? ஆமா. இனி டவுன்லோட் பண்ண இடத்துல போய் பார்த்தேன் ஐயா, இதா இருக்கா? இனி டவுன்லோட் பண்ண இதை கொடுக்கணும். இந்த மெட்டீரியல் அசைன் ஆகும். ஓகே. இனி கலரைஸ், இந்த கலரைஸ் ஒரு தடவை ஆன் பண்ணிட்டு ஹைட்டை கொடுத்துருக்கும். சரியா? இப்போ நான் வந்து என்னன்னா ஒரு 5 அடி கொடுத்துருக்கு, ஒரு 5 ஃபீட் விட்டீங்கன்னா 5 ஃபீட்னே கொடுக்கும். கொடுத்துட்டு அப்புறம் பிக்சர் ஐசிஎல்எஸ்ல ஆர்ஜிபினா ரெட் கிரீன் ப்ளூ மாத்தினா கூட மாத்திக்கலாம். இந்த மாதிரி இருக்கு, ரெட் கிரீன் ப்ளூல கொடுத்தா. ஓகே ஓகே. நீங்க நான் இந்த கலர்லயே வச்சு கூட ஓகே கொடுத்துட்டேன் ஐயா. நியூ மட்டும் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. நீங்க கொடுத்தேன் ஐயா, இந்த மாதிரி இருக்குது தெரியுதா? ஆமா ஆமா ஆமா, புரிஞ்சு. இந்த மாதிரி இப்போ இது ரொம்ப பெருசா இருக்குன்னா ஒன்றும் இல்லை, அது மெட்டீரியல் செலக்ட்ல எடிட்ல போயிட்டு சைஸ் மாத்தினா மாத்திக்கலாம். இந்த 3 அடின்னு இருக்கா, 3 அடின்னு இருக்கிறத ஒரு 2 அடி கூட நீ மாத்திக்கலாம்.
ஓகே 3 இன்ச்சு மட்டும் தள்ளி இருக்கு பத்தியா, ஓகே ஒரு 2 அடி கொடுத்தானே. ஓகே. இந்த மாதிரி தான் அந்த படத்துல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ்க்குள்ள நீ மாற்றணும் சரியா. ஓகே. புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? இன்னொரு எடுக்கணுமா? இல்லை புரிஞ்சுது. புரிஞ்சுதாங்க. ஓகே, ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சுதானே? ஈஸியா தானே இருக்கு? ஆமாம் ஆமாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எடுத்த டவுட் இருக்கா? இல்லை டவுட் இல்லை. டவுட் எதுவும் இல்லை தானே? அடுத்து வந்து ஏதாவது ஒரு நார்மலா ஒரு விண்டேஜ் இந்த மாதிரிலாம் கிச்சன் நிறைய பண்ணிருக்கு சரியா. ஓகே. கிச்சன் நேரம் கிடைக்குமா கிச்சன் பண்ணு, இது அப்புறம் ரூம்ஸ் பண்ணு, பெட்ரூம்ஸ் பண்ணு, டாய்லெட் இருக்குல்ல பாத்ரூம்ஸ் நிறைய பண்ணு சரியா. நேரம் கிடைக்குமா? ஓகே ஓகே. இதை பண்ணிட்டு இருக்க ரிவிட்டும் பண்ணு சரியா. ரிவிட்லயும் பண்ணு சரியா. ரிவிட் மறந்துடும் சரியா. ஓகே. நான் ஒரு சால்டர் படிச்சுட்டு இருக்கும் போது இன்னும் சால்டர் மறந்துடும், ஈஸியா மறந்துடும். ஓகே ஓகே. அதான் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணு. இதை லைட்டா டிசைன்ல பார்ப்போம் சரியா. ஓகே. சரி, ஒன்னும் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் படிக்கட்டு, அதுக்கப்புறமா ஒரு செவரு, சைட்ல வந்து என்ன விண்டோ இருக்கதானே, அவ்வளவுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் டாப் வச்சுக்கிறேன். டாப் வச்சுட்டு நம்ம இதை எடுத்து இங்க இருந்து சும்மா ஒரு 10 அடி போடுறேன். இங்க இருந்து ஒரு 11 அடி, இங்க இருந்து 11 அடி, இங்க இருந்து சும்மா ஒரு இங்க ஒரு 11 அடி, இங்க வந்து இப்போதைக்கு ஒரு 6 அடி போடும். 6 அடி. இங்க ஒரு 9 இன்ச்சு, ஒரு 9 இன்ச்சு, ஒரு 9 இன்ச்சு. ஓகே. இது என்னன்னா சைட்ல வச்சு ஓகே. இந்த இங்க இருக்கு, சைட்ல வச்சுட்டு ரொம்ப தூக்கம்னா இப்போதைக்கு ஒரு 4 அடி மட்டும் தூக்கும். ஓகே. 4 அடி மட்டும் தூக்கிட்டு இந்த கார்னர்ல இருந்து என்ன வருதுன்னா படிக்கட்டு வருது அப்படிதானே. ஆமா. ஒரு படிக்கட்டு, அதுக்கப்புறம் லேண்டிங், அதுக்கப்புறம் அப்படி சுத்தி போதா அப்படின்னா லேண்டிங் வந்து நம்ம கணக்கு வந்து 3 அடி வச்சிருப்போம் அப்படிதானே நம்ம கணக்குல. ஆமா. 3 ஃபீட்னா எத்தனை மீட்டர்? 1 மீட்டர் சரியா. ஓகே.
மறந்துடக்கூடாது. 3 ஃபீட்னா 1 மீட்டரு, அது எத்தனை சென்டிமீட்டர்? 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 1000 mm சரியா? ஓகே. வந்து ஒரு 3 அடி ப்ளஸ் ஒரு 3 அடி, அதுக்கப்புறமா 10 இன்ச். ஓகே ஓகே. அப்புறம் இங்க இருந்து ஒரு 3 அடி போடும். இங்க இருந்து ஓகே. ஓகே. அடுத்து என்னன்னா இந்த ஒரு படிக்கட்டு மட்டும் தள்ளி வந்திருக்கு அப்படிதானே? ஆமா ஆமா. ஒரு 10 இன்ச்சு கூட தள்ளி வந்திருக்கும். அவங்களே ஒரு கணக்குல ஒரு 10 இன்ச். இனி ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரும். ரெண்டு ரெக்டாங்கிள் வரும். வளைஞ்சு போயிடும். ரிவர்ஸ் போயிடும். வந்துட்டு இது எவ்வளோன்னா ஒரு கால் நடக்கிறதுனா ஒரு 7 இன்ச்சு 6 இன்ச்சு கூட போடணும். ஒரு 7 இன்ச்சு போடும் சரியா? ஓகே. ஒரு 7 இன்ச்சு. அடுத்து இதுக்கு மேல இன்னொன்று போடணும். ஓகே. ஆக்சுவலி வரது தான் இதுல இருந்து இது என்னன்னா ஃபர்ஸ்ட் தனி என்ன குரூப் பண்ணி கலந்துருச்ச சரியே. நீ வரமா தனியா குரூப் பண்ணி சரியா? ஓகே. நேரில் கலர் கொடுக்கும்போதுதான் பிரச்சனை. கீழையும் கொடுத்து மேலேயும் ஒரு 7 இன்ச். எப்படின்னா இது ஒரு 10 இன்ச்சு உள்ள தள்ளி தானே வரணும். ஆமா ஆமா. இது 10 இன்ச்சஸ் வந்து இல்லை. என்ன வேணும்னா இதை மேக்ரூப் பண்ணியிருந்தா அழகா இதையே திருப்பி ரீபர்ஸ் கொண்டு வந்துருக்கேன். குறை சைஸ் மட்டும் குறைச்சி அதான் பிரச்சனால இதை மட்டும் எம் கண்ட்ரோல் இது மட்டும் தான் எடுத்துனா நீ ஸ்கேல எடுத்து பார்த்தனா ஒரு 10 இன்ச்சு மட்டும் குறைச்சா போதும் தானே? ஆமா ஆமா. ரொட்டேட் பண்ணு. எடுத்து இங்க இருந்து இங்க வச்சுட்டு அப்புறமா இனி மறுபடியும் கத்து. நீ இது எவ்வளவு தூக்கம்னா 10 இன்ச் 7 தூக்கம் பண்ணி என்ன பண்ணி இதை வந்து மே குரூப் பண்ணிக்கணும். ஓகே. நீ இதை என்ன பண்ணணும்னா எம் கண்ட்ரோல் கொடுத்து எக்ஸ் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 7 கொடுப்போம். 7 கொடுப்போம். ஓகே. இப்போ வந்து என்னன்னா இங்க தூக்கும். ஓகே. யாருக்கு 4 அடி தூக்கிருந்தா இப்போ ஒரு 6 அடி கொடுக்கும். ஓகே. அப்போ எப்படின்னா இந்த படிக்கட்டு வந்து இப்படி போற மாதிரி உள்ள படிக்கட்டு இப்படி வந்து இப்படி போகுது. இந்த மாதிரி போகுது. ஓகே ஓகே ஓகே. இப்படியே முடியல. இப்படி வந்து இப்படி போகுது. ஓகே. பியர் இது எப்படி இருக்கட்டும். ஒரு படிக்கட்டை மட்டும் தெரியும். எம் கண்ட்ரோல் எம் வச்சுட்டு ஒரு 5 படிக்கட்டு மட்டும் போயிருக்கும். எம் கண்ட்ரோல் எக்ஸ் ஒரு 5. ஓகே.
நீ அடுத்து வந்து என்னன்னா அந்த சைடுல இருக்க விண்டோ இருக்கா, விண்டோ ரெண்டா கூட போட்டீங்கன்னா ஓகே. ப்ளஸ் அது நிறைய இது இருக்கா, ஆமா அந்த மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு, அதோட போட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஆமா அதெல்லாம் கூட ஈஸி தான். ஓகே. இந்த இதை படிக்கட்ட முடியும். இன்னொரு 6 ஒரு 6 இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பார்ப்போமா? ஒரு அடி 6 இன்ச்சு இருக்கு. ஆல்ரெடி ஒரு 10 இன்ச்சு ஒரு அடி 6 இன்ச்சுனா 2 அடி 6 இன்ச்சு இருக்கும். ஓகே. கொடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம் வந்து இவ்வளோதான். அடுத்த என்னன்னா இனி ஒரு லைன் எடுத்து இங்க வரைக்கும் இங்க வரைக்கும் ஒரு லைன், இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு லைன், இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு லைன், இங்க ஒண்ணு அடுத்து என்னன்னா இது முடிஞ்சா இனி படியில இருந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி கட்டிருக்காங்க. அப்படிதான் தெரியல. ஆமா ஆமா ஆமா. எல்லா படிக்கட்டுல இருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கு. கொஞ்சம் அது வெளியும் வந்து வெளியும் இதை விட தனியா ஒரு மேக் குரூப் பண்ணுங்க. இதை மட்டும் இந்த போர்ஷனை மட்டும் மேக் குரூப், இது ஒரு மேக் குரூப் இது மட்டும் தனியா ஒரு இங்கிட்ட ஒரு இன்ச்சு வெளியே வந்து ஒரு இன்ச்சு. அடுத்து என்னன்னா நடுவுல வச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன சைஸுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து இங்க இருந்து லைட்டா விழுணும். அதே மாதிரிதான் இந்த சைடு. இல்லைன்னா ஸ்வீப் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸ்வீப் உண்டுல ரிவிட்ல, ஆமா அந்த மாதிரி இது ஒரு ஆப்ஷன் கிடையாது. இல்லைன்னா ஸ்வீப்லயே பண்ணிட்டு அந்த கட்டெல்லாம் அதுல வருது. அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஒரு
அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிசைன் மாதிரி எனக்கு கொடுத்துருங்க அப்படிதானே? ஆமாம். செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி மே குரூப் லைனு, ஒரு லைனு, அடுத்து ஒரு ஆர்க், ஒரு 2 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கோ. சைடில் கொஞ்சம் இந்த டபுள் வேண்டும். லைட்டா ஒரு இன்ச்சோட 0.5 இன்ச்சு எடுத்தாலே இதே வந்து எம் கண்ட்ரோல் இந்த எட்ஜில் இருக்கு, எம் கண்ட்ரோல் இந்த எட்ஜில் இருக்கு, இந்த எட்ஜுக்கு x4 என்டர், x4 என்டர் எடுத்துட்டா. ஆமாம். இந்த அப்படின்னா இங்க இருந்து ஒரு 10, இங்க இருந்து ஒரு 5 இன்ச்சு வரும், இங்க இருந்து ஒரு 5 இன்ச்சு, இங்க இருந்து ஒரு 5 இன்ச்சு. ஓகே.